ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல ஃபோர்த் சம். ஸோ தேர்ட் சம் மாதிரியே தான் நான் ஃபோர்த் சம்மும் ஒன்றும் இல்லடா சாமி. ஸோ தேர்ட் சம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு தேர்ட் சம் மட்டும் பார்த்துட்டு இந்த சம் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ரைட்டா? ஸோ 3x - 2 இந்த கான்க்ருவெண்ட் எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுக்கணும். ஸோ இங்கே தான் நம்பர் இருந்தால் தான் பிரச்சனை. இங்கே எந்த நம்பருமே இல்லை, 0 தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 11 மாட் எப்படி எழுதிக்கலாம்? 11n எழுதிக்கலாம். ஸோ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை இந்த சைட் கொண்டு வந்துருக்கேன். ஸோ அப்போ 11n + 2/3 முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் n போட்டு பார்த்துட்டே இருக்கலாமா? இப்போ நல்லா கவனிங்க. n = 1 போட்டிங்கன்னா 11 × 1 + 2/3. ஸோ 11 + 2 13/3. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கு, ஸோ இதை எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்தது 2. 11 × 2 + 2/3. ஸோ இப்போ 22. 22 + 2 24/3. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 8 டைம்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் பாருங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. n 2 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 8. இது என்னோட வேல்யூ இல்லைக்கன்னா எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட ஈக்குவேஷன் தானே இது. நான் n வேல்யூ மட்டும் தான் போடுறேன். புரியுதா? இது எக்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. n இங்க வேல்யூ போடும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? அடுத்தது n = 3 போட்டு பாருங்க. ஸோ அப்போ 3 போட்டீங்க அப்படின்ட்டுனா 33 35. 35/3 வராது. அடுத்தது n = 4. ஸோ அப்போ 11 × 4 + 2/3. ஸோ அப்போ 44 + 2/3. ஸோ 46/3. ஸோ இதுவும் வராது. ஸோ அப்போ அடுத்தது 5 போடுங்க. n = 5. ஸோ அப்போ 11 × 5 + 2/3. ஸோ 55 + 2/3. ஸோ 57/3. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 19. ஸோ x = 19. அடுத்தது n = 6 போட்டு பாருங்க. 11 × 6 + 2/3. 66 + 2/3. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 68/3. ஸோ இதுவும் வராது, கேன்சல் ஆகாது. ஸோ n = 7 போட்டு பாருங்க. நான் டக்குன்னு இதுக்கு ஆன்சர் போட்டுட்டா? ஸோ 77 + 2. இங்கே 7 போட்டு பார்த்தீங்கன்னா 77. 77 + 2 79/3. ஸோ 79/3 வராது. ஸோ 8 போட்டு பாருங்க. 88 + 2 90/3. டெஃபினட்டா வரும். ஸோ ஆன்சர் 30. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 30. ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எழுதிருங்க. சரி. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 30. 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். 3ன்னா வெரி குட். கொஞ்சம் கிளியரா பொறுமையா போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மையும் பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நானா ஒரு வேரியபிள் மாடுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிப்பேன். அங்கே இருக்கிற இடத்துல 1 2 3 4ன்னு போட்டு பார்ப்பேன். எனக்கு 2 வேல்யூ, எக்ஸுக்கு 2 வேல்யூ கண்டுபிடிப்பேன் மேக்ஸிமம். சரி இல்லை 3 வேல்யூ மேக்ஸிமம், 2 வேல்யூ மினிமம். ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி விடக்கூடாது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கண்ணா. தேர்ட் சம் ஃபோர்த் சம் அவ்வளோதான். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.